குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தமது 3 மாநில பயணத்தின் முதல் கட்டமாக இன்று பெங்களூரு சென்றடைந்தார். பெங்களூரு விமான நிலையத்தில் குடியரசு துணைத் தலைவரை கர்நாடக மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், மாநில அமைச்சர் ராமலிங்க ரெட்டி மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து பெங்களூருவில் நடைபெற்ற வாழும் கலை அமைப்பின் 45வது விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பேசினார். அப்போது பக்தி என்பது அனைவருடனும் அமைதியான வாழ்க்கையை வாழ்வது என்பதாகும் என்று அவர் கூறினார். Bhakti is not worshipping the God alone. Bhakti is one where self-realization is being attained. Bhakti is a devotion. Bhakti is a dedication. We have to dedicate towards ourselves. We have to dedicate to our family. We have to dedicate to our society, the nation and the mankind. That is what is bhakti. Bhakti is always about how to live in peace with everyone. பின்னர் தேவனகரேவில் நடைபெறவுள்ள பல்கலைக்கழக விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். நாளை பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் அமைக்கப்பட்டதன் ஆண்டு விழாவில் அவர் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். பின்னர் CSIR தேசிய கழக நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார். நாளை மறுநாள் கர்நாடக மாநிலம் தர்மசாலா மஞ்சுநாத கோவிலில் வழிபடும் அவர் அன்றைய தினம் கேரள மாநிலம் கோட்டயத்தில் நடைபெறும் மலையாள நாளிதழ் ஆண்டு விழாவில் பங்கேற்கிறார்.